நீங்க எப்போது வந்தீர்கள்? உங்களுக்கு தண்ணீர் கொண்டு வரட்டுமா? வேண்டாம். அட, என்ன நடந்தது? நீங்கள் ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்? 4 நாட்கள் தான் உள்ளன என் மகளின் திருமணம். இன்னும் எந்தவிதமான ஏற்பாடும் ஆகவில்லை. நீங்கள் ஒருவரிடம் சென்றீர்கள் இல்லையா? அவர் என்ன சொன்னாரு? அவர் தெளிவாக கடன் கொடுக்க மறுத்துவிட்டார். நிலத்தை விற்றால்தான் பணம் தருவாராம். நம்மிடம் ஒரே ஒரு துண்டு நிலம் மட்டுமே உள்ளது. அதை எப்படி விற்க முடியும்? நீயே சொல். நீங்கள் வேறு யாரிடமும் போகவில்லையா? ஒருவேளை வேறு யாராவது உதவலாம். எல்லா இடங்களிலும் முயன்றுவிட்டேன். ஆம் என்று சொன்ன ஒருவர் கூட இல்லை. இந்த பொண்ணை எப்படி திருமணம் செய்து வைப்பேன்? எனக்கு எதுவும் புரியல. ஓ, அப்புறம் நீ பையனின் குடும்பத்தை சமாதானப்படுத்து. அவங்களால இந்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இல்லை, அது நடந்தால் மக்கள் சிரிப்பார்கள். நான் உறுதியளித்துள்ளேன். எப்படியானாலும் சரி, அன்று திருமணம் நடக்கும். என்ன? நாம உண்மையிலேயே எல்லா நிலத்தையும் விற்கணுமா? ஓ, இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? எனக்கு எந்த தீர்வும் தெரியவில்லை. ஆனால் ஒன்று என் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. என்ன? நான் போய் வருவேன். மகாபிரபு சந்தித்த பிறகு வருவேன். நீங்க என்ன சொல்றீங்க? கல்யாணம் 2 நாள் கழிச்சுதான். நீங்க போனால் அப்புறம் இங்க இருக்கிற எல்லாத்தையும் யார் பாத்துக்குவாங்க? எனக்கு அது தெரியாது. ஆனால் என் நெஞ்சம் நிலையற்று அமைதியற்றதாக உள்ளது. நான் போய் அவரை பார்த்துவிட்டு திரும்பி வருகிறேன். ஓ, கடவுளை தரிசனம் செய்யாமல் இருந்தால் எதுவும் ஆகாதா? ஹே, கேள் சம்பி, என்னை தடுக்க முயற்சிக்காதே. எனக்கு அப்படி தோணல. நான் நாளைக்கு பெரிய கோவிலுக்கு போறேன். நான் கடவுளிடம் என் துக்கத்தை பற்றி சொல்வேன். அவர் நிச்சயமாக எனக்கு ஏதாவது வழியை காண்பிப்பார். ஆம், நான் நாளை கண்டிப்பாக செல்வேன். ஆம், நான் நாளைக்கு கண்டிப்பா காலியாவிடம் செல்லப் போகிறேன். பலராம், வா நண்பா, போகலாம். எங்கே? அட, என்னோடு வா. வழியில் எல்லாவற்றையும் சொல்கிறேன். எங்கு செல்கிறோம் என்பதை சொல்லு. ஓ நண்பா, நீ வந்தவுடன் எல்லாம் தெரியும். இல்ல, நீ சொல்லலைன்னா நான் வரமாட்டேன். சரி, கேள். இன்று என் அன்பான பக்தர்களில் ஒருவர் என்னை சந்திக்க வருகிறார். அவரை வரவேற்க நாம் போகிறோம். ஓ அருமை, அது ரொம்ப நல்ல செய்தி. ஆமா, நீ கொஞ்சம் பொறு, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். கட்ரு, சொல்லு தம்பி மட்ரு. அட, இன்னும் யாரும் வேட்டையாட வரவில்லையா? எங்கள் கைகள் முற்றிலும் காலியாகவே உள்ளன. ஓ தம்பி மட்ரு, அங்கே பார், நமக்கான இரையை கண்டு பிடித்து விட்டோம். ஓ ஆமா, நிஜமா? வா கட்ரு, நாம் சரியாக வலைய விரிக்கலாம். ஆமா. ஓ கரும் துறவியே, ஓ கடவுளே ஜெகநாத், உமக்கு மகிமை, உமக்கு மகிமை கடவுளே, உமக்கு மகிமை. சகோதரரே, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? நான் நரசிங்பூரிலிருந்து வந்திருக்கிறேன் ஐயா. அது நம்ம பகுதி அண்ணா. அப்போ நீங்க தான் எங்க எஜமான். ரொம்ப அருமை. நீ கொண்டு வந்த நாணயங்களை வெளியே எடு. நாணயங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஓ சகோதரா, நீ வெறுமனே பார்க்க மட்டும் வந்தாயா? காசுகள் தரமாட்டாயா? இலவசமாக பார்க்க வேண்டுமா? நாணயங்களை வெளியே எடு. நீ நன்றாக தரிசனம் செய்ய வழிகாட்டுவோம். என்னிடம் எந்த நாணயங்களும் இல்லை. ஏய் தம்பி, ஏன் எங்களிடம் பொய் சொல்கிறாய்? நீ ஸ்ரீக்ஷேத்திரத்திற்கு வந்திருக்கிறாய், எந்த நாணயமும் கொண்டு வரவில்லையா? ஏன் பொய் சொல்கிறாய்? சொல்லு. இல்லை, நான் உண்மையை சொல்கிறேன். இன்று என்னிடம் ஒரு நாணயம் கூட இல்லை. உண்மையாகவே நாணயங்கள் இல்லையா? கடவுளின் தரிசனம் கூட உங்களுக்கு கிடைக்காது. இங்க என்ன நடக்குது? இந்த 2 பேரும் தரிசனத்திற்கு ஈடாக என்னிடம் நாணயங்கள் கேட்கிறார்கள். என்ன நடக்குது? நீங்க நாணயங்களை கேக்குறீங்க, நான் இத மகாராஜா கிட்ட சொல்லணுமா? இல்லை பலராம், மன்னரிடம் எதுவும் சொல்லாதே. நாங்கள் இதோ கிளம்புகிறோம்.
பரவாயில்லை தம்பி. இங்கே என்ன நடந்ததோ அது சரியில்லை. மீண்டும் சந்திப்போம் என்பதை நினைவில் கொள்க. புரிகிறதா? நீங்கள் இருவரும் இன்று என்னை அவர்கள் பிடியிலிருந்து காப்பாற்றினீர்கள். ஆனால் நீங்க யாரு? என் பெயர் பல்ராம். மேலும் இது என் நண்பர் காளியா. உங்கள் பெயர் ரமாகாந்த் இல்லையா? உங்கள் வீடு நரசிங்பூரில் உள்ளதா? ஆமாம், என் பேர் ரமாகாந்த் தான். என் வீடு நரசிங்பூரில் தான் உள்ளது. ஆனால் அது உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னை பற்றி ஜெகநாதர் எங்களிடம் கூறியுள்ளார். மேலும் அவர் கூறினார், நாங்கள் உங்கள் கதையை கேட்க விரும்புகிறோம். ஓ கரும் துறவியே, உங்கள் கருணையே கருணை. நீங்க எனக்காக நிறைய யோசிச்சிருக்கீங்க. உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கு மகிமை. வாருங்கள் சகோதரரே, ஜெகநாதரை தரிசனம் செய்யுங்கள். கடவுளே கரும் துறவியே, என்னை ஆசீர்வதியுங்கள், கருணை காட்டுங்கள். ஓ கடவுளே கரும் துறவியே, நான் மிகுந்த நம்பிக்கையுடன் உங்களிடம் வந்துள்ளேன். எனக்கு நம்பிக்கை உள்ளது, நீங்கள் என்னை ஏமாற்ற மாட்டீர்கள். கடவுளே, என் வாழ்க்கை பயணம் இப்போது நடுவிலேயே நகராமல் நின்றுவிட்டது. கடவுளே, இப்போது நீங்கள்தான் எனக்கு ஆதரவு. ஓ சகோதரா, நீங்கள் இறைவனை காண முடிந்ததா இல்லையா? இப்போது திரும்பிச் செல்வோம். என்னால் காண முடிந்தது. இதோ வருகிறேன், வருகிறேன். நான் வருகிறேன் கரும் துறவியே. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இருந்தால் மீண்டும் சந்திப்போம். பசியுடன் இருப்பீர்கள், வாருங்கள் பிரசாதம் சாப்பிடலாம். தம்பி மற்றும் அவர்கள் வருகிறார்கள். அவர்களின் பாதையில் முட்களை எறியுங்கள். ஓ, இது என்ன? எதுவும் நடக்கவில்லை. ஓ தம்பி கட்ரு, அண்ணா, நீங்க இங்க உட்காருங்க, நாங்க பிரசாதத்தை கொண்டு வரோம். அண்ணா, பிரசாதத்தை சாப்பிடுங்கள். உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. நீங்களும் எடுக்க வேண்டும். உங்கள் விருப்பம் நிறைவேறியதா இல்லை எதுவும் பாக்கி உள்ளதா? இல்லை, இப்போது எதுவும் மிச்சமில்லை. நான் கரும் துறவியேவிடம் என் துக்கங்களை பகிர்ந்து கொள்ள வந்தேன். அவசரத்தில என்னால் பாதியை கூட பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. வந்துவிட்டேன். இப்போது என் மகளின் திருமணத்திற்கு அவசரமாக பணம் தேவை. இதை நான் எப்படி இவர்களிடம் சொல்ல முடியும்? ஓ அண்ணா, என்ன நினைக்கிறீர்கள்? ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இல்லை, இப்போது எதுவும் மிச்சமில்லை. கரும் துறவியே, உங்கள் இருவரையும் அனுப்பி என் தேவைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்தேன். உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இப்போது புறப்படுகிறேன். பொறு அண்ணா, எடுத்துக்கோ. பகவான் ஜெகநாதர் இதை உங்களுக்காக அனுப்பியுள்ளார். ஆனா இதுல என்ன இருக்கு? திறந்து பார்த்தால் உங்களுக்கே புரியும். அட, உள்ளே வேறு என்ன இருக்க போகிறது? ஓ கரும் துறவியே, உங்கள் கருணையே கருணை, கருணையே கருணை, கருணை கடலே, கருணை கடலே. கடவுளே, எதுவும் சொல்லாமலேயே என் துக்கங்கள் அனைத்தையும் நீர் புரிந்து கொண்டீர். ஓ அந்தர்யாமியே, உம்முடைய கருணைக்கு கோடி கோடி வந்தனங்கள்.
ஜேகா, பக்தர் கிடைத்ததில் உங்களுக்கு மகிழ்ச்சியா? ஆம், மிக்க மகிழ்ச்சி. வா, இப்போது போகலாம். தம்பி மாற்று பார், அவங்கள் வருகிறார்கள். தம்பி கற்று, நாம் இப்போது அவர்களை விடக்கூடாது. இன்று காலையின் அனைத்து கணக்குகளும் நாங்கள் அவற்றை முழு பலத்துடன் சேகரிப்போம். என்ன ஆச்சு தம்பி? நல்லா தரிசனம் முடிஞ்சதா? இப்போது கிளம்புறியா? ஓ, நீ வரும்போது வெறுங்கையுடன் தானே வந்தாய். ஆனால் திரும்பி செல்லும் போது எதையோ கொண்டு செல்கிறாய். காண்பி காண்பி, அது என்ன? ஏ ஏ என்ன பண்ற? வேண்டாம், அதை எடுக்காதே. கொடு, கேளுங்கள், எனக்கு கொடு. நாங்கள் இதை கொடுக்க மாட்டோம். உன்னால் எங்களை என்ன செய்ய முடியுமோ செய்து கொள். வா மற்றும் போகலாம். நமக்கு வேண்டியது இங்கே கிடைத்து விட்டது. அவர்கள் பிடுங்கிக் கொண்டார்கள். ஐயோ, பிடுங்கிக் கொண்டார்கள். அது என் மகளின் திருமணத்திற்கு தேவைப்பட்டது. ஐயோ, இப்போது நான் என்ன செய்வேன்? தம்பி மற்று, அந்த பையில் என்னதான் இருக்கிறது? வா, திறந்து பார்ப்போம். நான் நினைக்கிறேன் அதில் சில தங்க நாணயங்கள் இருந்தன. ஆம், எனக்கும் அப்படிதான் தோன்றுகிறது. அவர் அதை மறைத்து வைத்திருந்ததாக எனக்கு தோன்றுகிறது. ஐயோ, இது என்ன? உள்ளே வெறும் நிலக்கரி மட்டுமே உள்ளது. ஐயா, சீ 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 சீ. ஆமாம் ஆமாம், எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஒருவேளை அதனால தான் அவர் அதை மறைத்து வச்சிருந்தாரோ? விடு, உள்ள என்ன இருக்குன்னு மறுபடியும் ஒரு தடவை பாக்குறேன். டேய், ஐயோ, பாம்பு பாம்பு. முடிஞ்சிருச்சா? ஏய், காலையில இருந்து எங்க போயிருந்த? இப்போ திரும்பி வர்றீங்களா? உங்களுக்கு பசி தாகம் இல்லையா? நான் இப்போதே உணவு கொண்டு வருகிறேன். இல்ல சாம்பி, எனக்கு பசி இல்ல. மகளை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு இனி எதிலும் திருப்தி இல்லை. ஓ, இதுதான் இயற்கையின் விதி. மகள் பிறந்தாலே திருமணமாகி மாமியார் வீட்டுக்கு போக தான் வேண்டும். இதில் காயப்பட்டு என்ன சாதிப்பார்கள்? ஆ, என்ன சொன்னாய்? மகள் மாமியார் வீட்டுக்கு சென்று விட்டாளா? ஆம். நீ என்ன சொல்கிறாய்? நீங்கள் ஏன் இவ்வளவு அதிர்ச்சி அடைகிறீர்கள்? திருமணத்திற்கு பிறகு ஒரு மகள் எங்கு செல்வாள்? திருமணம் எப்படி இருந்தது? யார் ஏற்பாடு செய்தது? நான் புருஷோத்தமன் பகுதியிலிருந்து திரும்பி வருகிறேன். முடிந்ததா? உங்கள் மூளை வேலை செய்வதை நிறுத்திவிட்டதா என்ன? நீங்கள்தானே திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்தி கிராமத்தில் எல்லோருக்கும் விருந்து வைத்தீர்கள். சரி, நீங்க இங்க உட்காருங்க, நான் போறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆனால் நான் ஸ்ரீஷேத்திரத்தில் இருந்தேன். பிறகு எப்படி? தீனபந்து கரும் துறவியே, நீங்கள் உண்மையிலேயே ஆதரவற்றவர்களின் நண்பர். இந்த பிரபஞ்சத்தில் உங்களைப் போல இரக்கமுள்ளவன் வேறு யாரும் இல்லை. யாராவது உங்களிடம் கேட்பதற்கு முன்பே நீங்களே அதை நிறைவேற்றி விடுகிறீர்கள் பிரபு. உங்களுடைய இந்த கடன் வாழ்நாள் முழுவதும் ஒருபோதும் திருப்பிச் செலுத்த முடியாது மகாபிரபு, திருப்பிச் செலுத்த முடியாது. இந்த ஏழை, இந்த எளியவன் உங்கள் காலடியில் வணங்குகிறான். கோடிக்கணக்கான முறை வணங்குகிறேன். கோடி முறை பிரபு, கோடி முறை. உமது தூய்மை கொடி யுகங்களாக இப்படி பறந்து கொண்டே இருக்கட்டும். ஓ மகாபிரபு, இப்படி ஆடிக்கொண்டே இருங்கள். மகாபிரபு, உங்கள் மகிமையே மகிமை, மகிமையே மகிமை. ஜெகநாதர் வாழ்க.